Good morning, everyone. Let's welcome you to our 16th edition of Your First Million Starts Here. இது Zebuவோட சொன்ன மாதிரி இது 16வது எடிஷன். எதுக்காக இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி பேர் வரைக்கும் புதுசாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு எது விஷயம்னா செபி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறவங்கள கூட வெறும் 11% மக்கள் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் ப்ராஃபிட்டாவது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வருது. மிச்சம் 89% மக்கள் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் ஜீபோவில் என்ன பண்ணுறோன்னா கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் டெசிஷன் எவ்வளோக்கு நீங்களால் எடுக்க முடியுமோ அதுக்காக விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், நம்மள மாதிரி வியூவர்ஸ்க்கு இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க, கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் நாங்கள் தொடர்ந்து இதை பண்ணணும், நிறைய பண்ணணும். இன்ஃபேக்ட் நம்மளோட இங்கிலீஷ் எடிஷன் அண்ட் ஹிந்தி எடிஷன்லாம் கூட வரப்போகுது, ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்னால தான். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட நம்மளோட பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. 2 பேர் நம்மளோட ரெசிடென்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஆஷிஷ் மதான், அவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் customer support head. So he is doing a great job both in handling customer queries as well as the managing the risk for our company, and he has a lot of good things to share with you, exciting news to share with you. Correct, sir. Yes, isn't it? Yes. We have very great news. I mean, great news, real great news. Okay, so next is we have our external expert, Mr. Karthik Manohar. Welcome, sir. Hi. He is a CFP and he manages about 20 crores wealth இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. He has 15 years experience in this broking industry. So அவர் பார்த்துட்டு கான்ஃப்ளிக்ட் ஆக்ஷன் இன்ட்ரெஸ்ட்லாம் நிறைய இருக்குது. கிளைண்ட்ஸ்க்கு நம்ம கரெக்டான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்கணும், கான்ஃப்ளிக்ட் ஆக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியும், அதில் இவர் ஒருத்தர். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஆஷிஷ், ப்ளீஸ் வெல்கம் இன். Thank you. ஸோ அவரோட ஒரு மோட்டோ, அவரோட மிஷன் கூட அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா 1000 பேருக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் பீப்புளாக மாற்றணும் அப்படின்றது அவருடைய ஒரு மிஷன்னே வச்சுட்டு இருக்காரு. சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண 1000தோடைய நிறுத்துறீங்க, 10,000 கூட மாற்ற பாருங்கள். ஸோ நல்லா இது பண்ண பாருங்க. Start with it 1000. Okay, 1000. Every individualஸோட லைஃப்லையும் ஃபினான்ஷியல்ன்றது ரொம்ப மேஜர் ப்ளே பண்ணுது. ஸோ அதை அவங்க எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எந்த மாதிரி they streamline their investments goal to achieve their goals அதுக்காக சரி ஃபர்ஸ்ட் 1000ல ஆரம்பிப்போம். நாங்களும் அதுதான் பண்ணுறோம். இவர் ஃபர்ஸ்ட் மில்லியன் ஸ்டார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 10 மில்லியன், ஐ மீன் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் சம்பாதிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகிடுவாங்க அப்படின்றது தான் எங்களோட நோக்கமும் கூட. ஸோ உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க இருக்கும். நீங்கள் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் நல்ல பதில் அகைன் லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் பிரவீன், regional head எங்களோட கம்பெனிக்கு. தென் ஹி இஸ் ஹேண்ட்லிங் ஆந்திர பிரதேஷ் ஆல்சோ, சென்னை ரீஜன், ஆந்திர பிரதேஷ் நிறைய ரீஜன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஹி இஸ் எக்ஸ்பர்ட். ஹி ஹேஸ் quite a good of experience, I mean number of years of experience in this broking industry. So நம்மளுடைய பாப்புலர் ஃபேஸ் இன் யூடியூப் அண்ட் இந்த இதில். ஸோ ஹி இஸ் quite an expert on market. Okay, பட் எனிவே மார்க்கெட் நியூஸ் அவர்கிட்ட கேட்கக்கூடாது. இருந்தாலும் இவரும் நிறைய எக்ஸைட்டிங் இது. நாங்கள் ஒரு பெரிய ரிவீல் ஒன்று வச்சுருக்கோம் நாளைக்கு, அதுக்காக ஒரு சின்ன டீசர் ட்ரெய்லர் பற்றி பேச போகிறோம். அந்த நம்ம பிரவீன் அதை பற்றி பேசுவார். ஓகேவா? சரி, என்னன்றது அது ஆவலாகவே இருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே சமயத்தில் நம்மளோட வியூவர்ஸ் நீங்கள் உங்களோட கேள்விகளை எல்லாமே கேட்டுகிட்டே இருங்க. பிகாஸ் இவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், மிஸ்டர் கார்த்திக் மனோகர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது he has a very good perspective on நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னார். புது பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு கொடுத்தாரு, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பற்றியும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே சார், ஃபஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்ம நேராக கேள்விகளுக்கு போயிடலாம். யூடியூப் சேனல் ஏகப்பட்டது இருக்குது, ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. நம்மளே பார்த்து எல்லா ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும் இல்லைங்களா? ஒரு ஆவரேஜ் ஒரு இந்தியன், ஏன்னா வி ஆர் இன் இந்தியா அட்லீஸ்ட், பர்டிகுலர்லி இன் Tier 1, Tier 2 சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா we are educated people when compared to other countries. So we are good with English, we understand concepts, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன் இந்த சமயத்தில் ஃபினான்ஷியல் பிளானிங் தேவை? பர்டிகுலராக உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டாக, நீங்கள் உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட் எதுக்காக தேவை? சார்
ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்ஸில் வந்து நிறைய அட்வைசஸ் வந்து இப்போது ஃப்ரீ ஆஃப் இது வந்து எல்லாருக்கும் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரைட் செட் ஆஃப் பீப்புளுக்கான ரிஸ்க்குக்கான பர்சன்ஸ்க்கு வந்து கிடைக்குதா, அவங்களோட ரிஸ்க் லெவலுக்கு கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ரிஸ்க் லெவல் அப்படின்னும் போது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நார்மலாக ஒரு 50,000 ருபீஸ் சம்பாதிக்கிறவர், he can't make a risk of 10 lakhs rupee on a equity. ஸோ அவருக்கான ரிஸ்க் என்ன அப்படின்றத அவர் ஐடென்டிஃபை பண்ணணும். அவர் ஐடென்டிஃபை பண்ணாலும் ஸ்டே வித் அ லாங் கோர்ஸ் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா வந்து யாருமே வந்து லாங் கோர்ஸில் வந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அவங்க செட் ஆஃப் கோல்ஸோ இல்லை வேறு ஏதோ விஷயத்தில் வந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தே வாண்ட் டு ஹாவ் த ஃபண்டமெண்டலி சம் ஒன் டு பி கைட் தெம் டு டூ த ப்ராசஸ். இதில் ரொம்ப கான்ஷியஸாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எமோஷன்ஸ், ஹியூமன் எமோஷன்ஸ். ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போது தே வில் டேக் impulsive decisions to எக்ஸிட் பண்ணுறதும் சரி, உள்ளே என்ட்ரி பண்ணுறதும் சரி, எல்லாமே வந்து தே வில் டேக் impulsive decisions. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அட்வைசரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டு அவாய்ட் த ரிஸ்க் they need some proper advisor to guide them through all the investment products. ஓகே, அருமையான ஒரு பாயிண்ட்டு. ஓகே, உங்ககிட்ட வரும், ஏன்னா இதுக்கு உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு. ஒன்றா கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ டு மிஸ்டர் செகண்ட் வில் கோ டு மிஸ்டர் ஆஷிஷ். மிஸ்டர் ஆஷிஷ்ஜி, see, what happens is, I am also a small trader. I don't trade much because I'm not allowed to. But just to be in touch with the market, I do few times. See, what happens is when I try to place order, I'm not sure how much margin it is going to take before I this thing. I know to an extent, but precisely or at least in the ballpark figure, I don't know. So I have to go elsewhere to a margin calculator, span margin calculator, and independent site or our own Zebu margin calculator. I used to do that. Right. Is there a way around it? Is there? I want all the information, this margin information, to be given to me in a plate, in a place. Yeah. Is there a way? Sir, actually, first of all, tell all my viewers what exactly margin is. Then I'll come what your question is. Yes, please. So margin is, before you put a trade, the client should have sufficient amount in the form of sufficient collateral in the form of cash or securities. Securities can be your stocks or ETFs. Before the placing the order, the exchange makes sure the client is having sufficient money or collateral with him before he puts the order. Now this margin has been divided into two parts basically, that is upfront margin and non-upfront margin. So before placing an order, the client should have the upfront margin. If he doesn't have that upfront margin, he will not be able to put the order. Now coming back to your question, there are, in upfront margin also there are many kind of margins are there with respect to the segment. So basically the client, you are asking the client how the client can know what kind of margin is being taken, right? So that's the great news which we were talking about. So we are coming up with a new app in which all these problems will be solved. The client will know which type of margin is being utilized and which segment it is being utilized, and under, is it an upfront margin, additional margin, whatever margin it is, the client will come to know. But the client should know before he trades, he should understand the risk and he should accept that the margin will be applicable. It can be in any form. With respect to this new app, he will be able to see very cleanly, he will be able to see what is the margin applicable to him, what is the margin available to him after he has put a trade, what margin left with him, where the margin is being utilized, whatever the positions he is carrying from the previous day or whatever the position he has opened during the day, the total consolidated figure he will have, and where it is, we'll split the entire thing where it is being utilized, and the client will have detailed information about the margin. Because for every trade, everything we do, the client is always concerned, and even from our company's perspective, they are always concerned about the margin, where is being margin utilized. So this is the solution. I'll talk more about it as we proceed. Yes. So this app seems to be quite good. You should it's quite tell more about thing. You need to. So நீங்க அத தமிழ்ல சொல்ல முடியுமா? அந்த மார்ஜின், இந்த ஆப் புது ஆப் வருது. ஸோ பேர் இப்போ வேண்டாம், அதை பற்றி சொல்லுங்களேன், அந்த மார்ஜின் பற்றி. ஸோ இப்போது ஒரு கிரேட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே வந்து நம்ம ஒரு புது ஆப் புதுசாக நம்ம கொடுக்குறோம் கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, மண்டே ஆன்வர்ட்ஸ். ஸோ அப்போ அந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினை வந்து நம்ம கிளியராக வியூ பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம பை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ மார்ஜின் வச்சுருக்கணும், ஸோ அதில் கொலட்ரல் என்ன இருக்குது, நம்ம ப்ரோக்கரேஜ் என்ன போகுது
அவங்க என்ன ப்ரீமியமில் எடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஆப்பில் கிளியராக கிடச்சிச்சு அப்படின்னா கிளைண்ட்டுக்கும் வியூவிங் கிளியராக இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய பொசிஷன் அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. வாட் எவர் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கட் பண்ணிட்டு வெளில வருவாங்க. ஸோ இதுதான் ரெண்டாவது விஷயம். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஹெட்ஜ் பொசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எந்த பொசிஷனில் எங்கே கட் பண்ணணும், இப்போ லாங்கை கட் பண்ணணுமா இல்லை ஷார்ட்டை கட் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் அவங்க ஒரு ப்ராஃபிட் மோடில் இருக்கும்போது டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. அதனால் ஒரு பீக் ஷார்ட் மார்ஜின் ஒரு அரைஸ் ஆகுது. ஸோ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் என்னன்னாக்கா அது வந்து டினோட் பண்ணிவிடும் உங்களுக்கு. ஸோ டினோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் வந்து ராங்காக கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து கிளைண்ட்டு கொஞ்சம் உஷாராகி நெக்ஸ்ட்டு அதை எப்படி கட் பண்ணலாங்கிறத யோசிச்சு பண்ணலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து வெல் யூட்டிலைஸ்டு சாஃப்ட்வேர் கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப அருமையான இது. இன்னும் இந்த சாஃப்ட்வேர் பற்றி நீங்கள் நிறைய 100%. சரி, சார் கிட்ட போகும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னாலே முடிஞ்ச வரைக்கும் கிளைண்ட் என்ன என்கிட்ட, எனக்கும் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, ரிஸ்கே இருக்கக்கூடாது, ரிட்டர்ன் நிறைய இருக்கணும், அதிகம் இல்லை ஜென்டில்மேன், ஒரு நாளைக்கு 2% மாதிரியெல்லாம் கூட கேட்பாங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றி நீங்கள், பிகாஸ் யூ ஆர் அ சிஎஃப்பி, நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை படிச்சிருப்பீங்க, நிறைய ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, ரிஸ்க் ரிட்டர்ன் எந்தெந்த ஏஜ்க்கு எப்படி இருக்கலாம், மக்கள் என்ன மாதிரி ஆக்சுவலாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல முடியுங்களா? ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வந்து டிஃபர் ஆகும். நான் சொன்ன மாதிரி தான். சரி, இண்டிவிஜுவல்ஸ் ஏன் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கேட்டகரியில் வருவாங்க, ஒரு பேக்ரவுண்டில் வருவாங்க. ஸோ அப்போ அவங்களோட ரிஸ்க் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். பட் அதை வந்து நம்ம எப்படி வந்து மிட்டிகேட் பண்ணி அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறோன்றதை பொறுத்து இருக்குது. சி, அசட் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா there are only 4 அசட் கிளாஸஸ். பார்த்திங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு அண்ட் டெப்ட் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி, லாஸ்ட் கம்ஸ் உங்களுக்கு வந்து கோல்டு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணுறோம். 4 அசட் கிளாஸில் தான் வந்து ப்ரெடாமினன்ட்லி வந்து எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து கோல்டு, ஓகேங்களா, இது வந்து தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவாக இருக்கட்டும், நம்ம வந்து ஆஸ் அ கன்சர்வேட்டிவ் பீப்புள் வி மஸ்ட் மோஸ்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட் தான். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது பட்சம் தான் நம்ம வந்து பாண்டோ இல்லை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கோ வரும். ஏன் வரும் அந்த இது வந்து ஈக்விட்டி அண்ட் இது வந்து செகண்ட் கேட்டகரியில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த அவேர்னஸ். இதில் போனால் என்ன ஆகிடுமோ ரிஸ்க் லெவலில் பார்த்தீங்கன்னா, நான் ஏன்னா அவங்க இப்போ கேட்ட ஸ்டோரிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ மேபி வி வுட் ஹவ் பின் லாஸ் வந்துடுமோ, இல்லை வந்து நம்ம பணத்தை ஃபுல்லாக இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு பயம்தான் வந்து they are not feeling well to come to the equity business. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து என்ன மாதிரி ரிஸ்க் லெவலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவங்க எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா. ஒரு எது சொல்லுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஓவர் நைட் சக்ஸஸ் இஸ் அ ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஓல்ட் ஸ்டோரி. ஓகேங்களா. ஏன்னா வந்து இட்ஸ் நாட் சக்ஸஸ் வில் கம் ஆன் ஓவர் நைட்டில் வந்துடாது. ஸோ ஆன் அ லாங் ஜேர்னி சின்னதாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேட்டர்னை நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஈக்விட்டியில் வந்தால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இதில் போனால் பாண்ட்ஸில் போனால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ இதில் என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை வந்து என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, இதெல்லாம் நம்ம பார்த்த பிறகு ஒருத்தர் வந்து ஈக்விட்டிலையோ இல்லை வந்து பாண்ட் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையோ வரலாம். ஓகேங்களா. ஸோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நான் சொன்ன மாதிரி கன்சர்வேட்டிவ் பீப்புள் வில் கோ இன்டு ரியல் எஸ்டேட். அந்த ரியல் எஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அசட்டோ இல்லை 2 அசட்டோ வச்சுக்கிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது இதுவை பொறுத்த வரைக்கும். ஸோ மோர் தென் 2, 3, 4, 5 அப்படின்னு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகம்ஸ் அஸ் அ டெட் அசட். ஓகேங்களா. நாளைக்கு லிக்விடேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதோட க்ரோத் ஆஃப் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் அப்படின்ற ஃபேக்டர் வந்து ரியல் எஸ்டேட்லேயும் நடக்காது, உங்களுக்கு கோல்ட்லேயும் நடக்காது. கோல்டில் எப்படின்னா வந்து ஒரு 5 to 6% அப்படின்ற ரிட்டர்ன்ஸ் தான் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் ஆன கோல்ட் சைட். ஓகேங்களா. ஸோ ஒரு ஹையர் மார்ஜின் உங்களுக்கு வேணும், ஒரு ஈக்விட்டியில் வந்து ஒரு 12% to 15% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ the product has been available is on equity side only. The equity என்ற விஷயத்துக்கு நீங்கள் வந்தால் தான் you can able to generate ஒரு 12 to 15% of returns பண்ண முடியும். That's where your money will be get compounding. ஸோ காம்பவுண்டிங் ஆவர் தான் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. காம்பவுண்டிங் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து உங்களோட வெல்த்தை வந்து ஒரு க்ரோத் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகாது உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு இதை வந்து நம்ம ரிஸ்க்கை வந்து
கரெக்டான கைடன்ஸோட கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் டேக் லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பீன் அவைலபிள். ஓகேங்களா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. சரி, ஓகே, ஃபைன். மிஸ்டர் பிரவீன், உங்களுக்கு நீங்கள் நானும் இந்த ஆப் யூஸ் பண்ணேன். நீங்கள் சொன்ன ஆப்பு ஆஸ் அன் எம்ப்ளாயி எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எங்களுக்கு முன்னாலேயே கூட சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்றாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பழைய ஆப்புக்கு போகிறதுக்கே பிடிக்கவே இல்லை எனக்கு. யூஸ் பண்ணது ஒரு வாரம் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தா கூட நான் பழைய ஆப்புக்கு போக மாட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. வேறு என்ன ஃபீச்சர் இதில் இருக்குது? இது எஸ்ஐபிக்கு யூஸ் ஆகுமா, சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார், நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஆப். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, ஒரு அட்வான்டேஜ், மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா பயோமெட்ரிக் ஆக்சஸ். ஸோ ஈஸி டு ஆக்சஸ். இப்போ நம்ம பழைய ஆப்பில் என்னென்னா, நம்ம லாகின் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே வந்து லாக் அவுட் ஆகிடும். திருப்பி நம்ம போய் லாகின் கொடுத்து நம்ம உள்ளே போகணும், செக்யூரிட்டி கொஷின்ஸ் எல்லாமே. இங்கே பயோமெட்ரிக் ஆக்சஸ் இருக்குது, அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்விட்டி எஸ்ஐபி நீங்கள் சொன்னீங்க இல்லையா. இப்போ நான் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து நான் வந்து மந்த் ஆன் மந்த் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எஸ்ஐபி வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்துருப்போம். நான் வந்து 2000 rupees எஸ்ஐபி போடுறேன், 1000 rupees எஸ்ஐபி போகிறேன் ஒரு ஃபண்டில் அப்படின்னா மாதம் வந்து என்ஏவியில் பர்ச்சேஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு யூனிட்ஸாக நமக்கு பை ஆகிட்டே இருக்கும். இங்கே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை 5000 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதை நான் வந்து 5000 நான் மென்ஷன் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கை நான் நோட் பண்ணி விட்டுட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னா போதும், மந்த் ஆன் மந்த் நான் அந்த டேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ சார் சொன்னார் அசட் அக்குமுலேஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அசட் கிரியேஷன் நம்ம இது மூலியமாகவும் கிரியேட் பண்ணலாம். இதில் ஏன் இப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம பண்ணுற தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதில் ஒரு லாபம் வருது, அந்த லாபத்தை என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை பே அவுட்டு இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை பே அவுட் போடும். பட் அந்த பே அவுட் போட்டதுனால வர விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த சம்பாரிச்ச அமௌண்ட்டு போயிடும். நிறைய சம்பாதிக்கிறது இல்லைனாலுமே சம்பாரிச்ச அமௌண்ட்டு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அதே நான் வந்து மாதம் நான் இதை எஸ்ஐபியாக கொடுத்துட்டேன்னா அந்த அமௌண்ட்டுக்கான ஷேரை பை பண்ணும்போது அது எனக்கு அசட் அக்குமுலேஷன் ஆகும். ஸோ ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நான் வந்து ஷேர்ஸ் பை பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சராக எனக்கு தெரியுது இந்த சாஃப்ட்வேரில். ஸோ மிஸ்டர் ஆஷிஷ்ஜி, சேம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் viewers who speaks English, can you talk about this biometrics as well as SIP? Correct, sir. Sir, first of all, I'll congratulate everyone that we are bringing this new app, which will be a game changer, obviously. So, before building this app, we took cognizance of all the problems which the client were facing in our existing app and what is the market pulse. Based on that, we brought this app, and this basically covers all the features which is required as of today. So, one of the important, I'll cover the important features. There are many features in this. One of the important features with respect to who trades in options is the option chain. Option chain is available. Earlier you have to go to the website of NSE, look there for the option chain, but here in the app itself you can access the option chain. Then with respect to cash SIP, which sir has already covered, there's an option where the client can set that each month a set amount, say for 2000 rupees, he will put an order every month automatically on the particular date. That order will go into the system and it will buy a set of equities which have been placed, and it will automatically buy that. Then moreover, we have in our earlier app we have this issue where the client used to get logged out after some time, then he had to do an entire login process. But in this we have got the biometric access through which the client can stay logged in up to 24 hours. After that he will has to do this process again, but he will stay there for at least one day. And then with respect to brokerage and charges, before the client put the orders, he will have the entire information before placing the order. What is going to be brokerage, what are the charges are there, that will be visible to him very clearly. One of the important features is, like many nowadays youngsters are there, they all use charts. With respect to charts, we have got very good charting platform, that is TradingView, that is being used here, and the client can view multiple charts, and moreover apart from that he can place the order directly from the chart itself. He doesn't have to come back to the app and place the order. He can directly do it from there. Then next is the clients, HNI clients who are trading very heavily. For that we have the order slicing facility. The order slicing is what, like in Nifty, Bank Nifty, the maximum number of lots which you can place in one order, this is as per the regulation of the exchange, that is 36. But if you want to place above that required, you have the sufficient margin with you. What the app will do, it will slice the orders into the required number and your orders will go.
Then along with this, we have got the GTT order also, right? Okay. And along with this, not only this, you can customize your app also. Customize your app means you can change the theme, you can change the font, however you want it to look, how you want it, like when you open the app, it will open the same font or theme what you have kept in. This is the all you can customization you can do there. Along with this, there is a very good feature also where you can put the default order type. For example, if you are intraday trader, you don't want to change the order type every time you log in, right? You just want to keep it MIS. You don't want to go for a CNC order or an NRML order. You just fix it at MIS. When you open the order, you place the order, you don't have to change it. It will directly take the MIS order and it will shoot in the system. Okay. This is all features. There are many more, sir, but I have broadly covered what is. Yeah, but broadly covered it. But I'll come back to you so that you need to explain to people in detail some certain points. Yeah, sure. This thing, because it is too good an app to be talked broadly about. That is the thing. நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னா நான் வந்து பர்சனலாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஐடிசி ஐ பர்சனல் லவ் இட் நோ ரெக்கமெண்டேஷன் ஐ ஆம் நாட் அலவுட் டு கிவ் எனி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஸோ என்ன பண்ணுறேன்னா எனக்கு பிடிச்சிருந்தது வேறு காரணத்தினால ஸோ என்ன பண்ணியிருக்கேன் ஒரு எஸ்ஐபி செட் பண்ணி விட்டுட்டேன் என்ன நம்மள ஆப்பில் புது ஆப்பில் ஒவ்வொரு நாளைக்கும் காலையில் 10 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாங்கிட்டு இருக்கு ஸோ நான் 60 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வாங்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் ஐடிசி ஸோ அதை வாங்க வைக்கும் போது 24,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஏறக்குறைய லெட்ஸே ஒரு 23,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ரொம்ப சிம்பிளாக போச்சு நான் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை அது பாட்டு வாங்கிட்டே இருக்க போது என்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்குன்றதுனால இது ரொம்ப இதுவாக இருக்குது ஸோ யாராவது நம்ம யூசர்ஸ் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆப் மூலயமாவே நீங்கள் பண்ணிடலாம் ஃபஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண பாருங்கள் சார் மாதிரி ஃபினான்ஷியல் பிளானர் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்றது ஐடென்டிஃபை பண்ண பாருங்கள் பட் எக்ஸிக்யூஷனுக்கு நம்மளோட ஆப்பே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே கமிங் பேக் டு அவர் எக்ஸ்பர்ட் சார் இப்போது ஹை இன்ஃப்ளேஷன் எக்கனாமி இப்போது எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இந்தியாவில் மட்டும் இல்லை சில இடத்துலலாம் 80% இன்ஃப்ளேஷன்லாம் கூட இருக்குது தட் இஸ் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி அதை விட்டுடலாம் பட் இந்த ஃபஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துலலாம் 10%, 8%, 7%, 6%, நம்மளது வந்து 7% பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க மேபி ரியல் இன்ஃப்ளேஷன் குட் பி லிட்டில் ஆன் த ஹை சைட் இப்போ இந்த மாதிரி சமயத்தில் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும் ஈக்விட்டிலேயே கூட கண்டினியூவாக பண்ணலாமா ஆர் வேறு ஏதாவது மிக்ஸில் நம்ம சேர்க்கலாமா எஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து அன்அவாய்டபிள் ஓகேங்களா எப்படின்னா வந்து ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகுது அப்படின்னா ஆஸ் வெல் அஸ் ஜிடிபி க்ரோ ஆகிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளேஷனும் வந்து உங்களுக்கு கூட ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா சரி நீங்கள் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் பீன் no much ahead of them as like நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜிடிபியில் அவங்களோட இன்ஃப்ளேஷன் லெவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் தே ஆர் இன்டு கைண்ட் ஆஃப் ரிசெஷன் கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து போகிறாங்க ஸோ தே ஆர் கம்மிங் இன் டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எக்கானமி ஸ்லோ டவுன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஆல் ஓவர் வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா சரி நம்ம வந்து இப்போ தான் இன்ஃப்ளேஷன் ஸ்பைக் ஆயிருக்கு ஓகேங்களா அதுக்காக ஆர்பிஐஸ் பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் டேக்கிங் அ நெசசரி ஆக்ஷன் டு கர்வ் த இன்ஃப்ளேஷன்ஸ் லெவல்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதை விட ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ப்ராடக்டாக இருந்தால் தான் we can able to இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிவிட்டு we can build our asset or we can build our wealth creation ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஒரு இன்ஃப்ளேஷன் ஒரு 6 to 7% அப்படின்னு வச்சுக்கிட்டோங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நான் வந்து ஒரு எஃப்டிலையோ ஒரு பேங்க் எஃப்டிலையோ ஒரு டெப்ட் ப்ராடக்ட்ஸில் நான் போடுறேன்னா ஒரு 6 to 7% ரிட்டர்ன்ஸ் வருது ஓகேங்களா ஸோ ஆல் டுகெதர் 6+6 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12% வந்து இட்ஸ் அ ரிட்டர்ன் உங்களுக்கு வரணும் ஒரு ப்ராடக்ட்லேருந்து ஸோ அந்த 12%க்கு மேலே கொடுக்குற ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி இஃப் யூ ஆர் ஐடென்டிஃபை த ப்ராடக்ட் அண்ட் இஃப் யூ டேக் இன் டு யுவர் பேஸ்கெட் அப்படின்னா தட் வில் கிரியேட் யூ வெல்த் ஃபார் யூ ஓகேங்களா இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு டூ தட் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெட் ப்ராடக்ட்ஸ் பாண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8% வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இதுவும் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 5 to 6% நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இதுவும் எடுத்து பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் எடுத்து பார்த்தாலும் 6-7% டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா டிபெண்ட் அப்பான் த எந்த இடத்துல இருக்குது ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஈக்விட்டி இஸ் ஒன் அசெட் ஓகேங்களா யூ ஹேவ் மல்டிபிள் ப்ராடக்ட் ஈக்விட்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி நான் வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது மட்டும் கிடையாது ஓகேங்களா
ஒரு ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன கிட்ட ஒரு 1000 ரூபாய் தான் இருக்குது, 1000 rupees தான் இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றவருக்கும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்குது, நான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேம் தான். ஓகேங்களா? அதில் வந்து எந்த ப்ராடக்ட், அந்த ஈக்விட்டியில் எந்த ப்ராடக்ட் அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்றதுக்கு தான் வந்து ஆஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் தேவை, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட்வைசர் தேவை. ஸோ தட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஒரு பயாஸ்டோட நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்காம வித்தவுட் அ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுக்கும் போது அதை நம்ம எடுத்துக்கும் போது ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 rupees ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லெவலில் ஆரம்பிக்கலாம், எஸ்ஐபி லெவலில் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் ஒரு எஸ்ஐபி ஒரு 10,000 ஆரம்பிச்சது ஒரு 10 years நான் பண்ணுறேன், ஐ மேட் அட் அரௌண்ட் ஒரு 12% ரிட்டர்னில் எனக்கு ஒரு 5.5 lakhs எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் கம்ஸ் ஈக்விட்டி லெவலுக்கு டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? டைரக்ட் ஈக்விட்டியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் லெவலில் நீங்கள் நிறைய செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அசட் கிளாஸஸில் மல்டிபிள் லெவல் ஆஃப் க்ரோத்ஸ் வந்து வேற எந்த ப்ராடக்ட்டும் கொடுக்கலன்றதுக்கான ஒரு சாட்சி எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் லைக் ஒரு 10 years பிஃபோர் ஒரு 12 years பிஃபோர் நீங்கள் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் 50 rupees 60 rupees இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு 6,000 rupees இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஐஷர் மோட்டார்ஸ், ஸ்டாக்ஸ் லைக் பெடலைட் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்கர் பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிவன் அ மல்டிஃபோல்ட் ரிட்டர்ன்ஸ். இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. சி பெடலைட் மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 224% ஏறி இருக்குது, 224 times வந்து மல்டிபிள் ஆயிருக்கு. 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணதுன்னா 224 times உங்களோட மணி வந்து மல்டிபிள் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் கம்ஸ் அ பவர் ஆஃப் ஈக்விட்டி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதான் ஸ்டார்டிங் ஒரு 1000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது யுவர் கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி டிஃபர்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை ஒரு ஹையர் வேல்யூ போகும்போது த கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி டிஃபர்ஸ். ஸோ இதில் உங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐபி மூலமாக அக்யூமுலேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து இன்றைக்கி வந்து 100 rupees இருக்கும், நாளைக்கு வந்து 150 rupees இருக்கும், இன்னொரு நாள் வந்து திருப்பி 90 rupees வரும். ஓகேங்களா? இந்த எஸ்ஐபி ரூட்டில் ஸோ உங்களோட ஆப் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜ்ன்றது ரொம்ப 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 இதுவும் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் ஆன் த பையிங் ஆன் எஸ்ஐபி. ஏன்னா அந்த ருபி காஸ்ட் ஆவரேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் மூவ்மெண்ட்டை தகுந்த மாதிரி மேலேயும் பிடிப்போம் கீழேயும் வாங்குவோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட ரிஸ்க் வந்து அங்கே வந்து ஓவராலாக மிட்டிகேட் ஆகிடும் உங்களோட ரிஸ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ வி ஹாவ் அ அட்வான்டேஜ் ஆஃப் நோ ஹேவிங் வித்தவுட் அ ரிஸ்க். நீங்கள் ஒரு ஹையர் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, வெரி குட் சார். தேங்க்யூ ஃபார் டீட்டெயில்ட் ஆன்சர்ஸ். ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஆப் உங்களோட ஆரம்பிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்களாலோ இல்லை சப்போர்ட் டீம் கால் பண்ணி பண்ணாலும் மார்க் டெஸ்ட் இந்த சமயத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணணும், ஆர்டர் நிறைய ஹியூஜ் ஆர்டர்ஸ் போட்டு கற்றுக்கணும் அப்படின்னாக்கா ப்ளீஸ் இப்போ கூட டவுன்லோட் பண்ணிவிட்டு சப்போர்ட் டீம் கால் பண்ணி அவங்க உங்களோடது எனேபிள் கிளைண்ட் கோடை எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இப்போ அந்த புது ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஆஸ் வி ஸ்பீக். அப்புறம் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒருத்தர் வந்து பாஸ்கரன்றவர் வந்து குட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. என்ன விஷயத்துக்காக குட்னு போட்டிருக்காரு தெரியல. ஸோ அதர்ஸ் ஆல்சோ தோர் வாட்சிங். ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் அஸ் கொஸ்டின்ஸ் எதர் அந்த ஆப் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு வேண்டிய பதில்கள் உரிய பதிலை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போது next, so this particular app, Mr. Ashish, yes, so take one feature which you think would be very very important, and can you elaborate on that? Yeah, because I find it to be very very useful, user friendly. Even a minor trader like me is facing, I mean, finding it very very useful. So you are dealing with yes, say thousands of traders every day, isn't yes, it? sir. So you tell us rather how it is be useful for, is going to be useful for a serious trader. Yeah, sir. Sir, like in my first part when we were speaking, we spoke about the margins, sir, right? We didn't cover that base with respect to this app, and as we speak, as you just covered, sir, that we're running it's a mock going on. The clients can log in and check this particular app. You can call our support team. We're just telling in English. You can call our support team. If you already have a UCC, you can just log in and try the app. We also have a guest feature login. You just have to put your email ID. You can check all the features. Obviously, you cannot trade in the mock session, but you can check all the features there.
And sir, coming back to your question now, as we just speaking about the margin, sir, what happens in our earlier app, what used to happen, like if a client puts a trade right now, for example, he's having a hedge position, right? So the margin requirement while putting the hedge, while he's placing the order, while his hedge position is running, his margin requirement would be low. But what happens, the client knowingly or unknowingly will close one leg of the hedge. So what happens, this shoots up the margin. So for example, the client is having 1 lakh rupees in his account, and as of now, as per the hedge position, the margin requirement was only 50,000 rupees. So our RMS system will allow the order to go. But what will happen if the client open the hedge, suddenly, in case the wrong leg is closed, mostly if you close the long leg, if you close that first, then what will happen, because of short position, your margin will shoot up. So in that case, sometimes above the margin available, your position will be showing, and then you will be marked for peak. So this is done by knowingly or unknowingly by the client. So this particular situation has been arrested here. So in this particular, he will get an alert. He will be told that this is, in case you do this, this will be the margin utilization. Then the client will know, and he will take the step accordingly. Secondly, what we have seen, the client, when they are trading in options or they have got MTM benefit, right? So what they will do, they will go into some, if they have received the MTM benefit, they will use in some other segment, which is not at all allowed, because the MTM benefit will be available next day only, right? So the client should not use it. In this particular app also, that possibility of using it has been totally eradicated. You cannot use it. Next, with respect to options, is like when you sell an options, you will receive the premium amount, and that premium amount should be used for only options buying. Okay, it should not be used for options selling or any other segment for any other trade. It is strictly only for in that segment and options buying. So this also has been taken care of. With respect to the margin, the client will not face any problem, because as I spoke earlier, margin is one of the biggest concern for the clients and for the company as well. With respect to that, we have taken proper care of it. So that has been totally sorted in this particular app. So we all are very excited for this app in this all sense. And one of the important features which I've covered earlier also, that is the trading from the charts. TradingView is a great platform. You can access multiple charts from there. You can customize it as you want. You can place your orders from there. That is one of the best features which I like about the app. You can use it as you want. You can keep the charts. You can align it as you want. And moreover, you have multiple time frames. You can have a same chart in different time frames. You can have 1 minute chart, 5 minute chart, 1 day chart, year chart. That is all accessible on a single window. You can do that, and wherever you want to put a trade as per your time frame, how you trade it, you can put an order from there. So this is one of the best features which I like about it. Wow, that's great. Praveenji. Yes, sir. Ninga day in day out traders and investors கோட கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா? எப்படியும் ஒரு 20-30 பேர்கிட்டையாவது கண்டிப்பாக பேசுவீங்க இல்லைங்களா? ஸோ அவங்களோட பல்ஸும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள், அதாவது ஒரு 2 விஷயம் மட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, அதை தமிழில் சொல்லுங்கள். இந்த ஆப்பில் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், நார்மல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு திங் மொத்தம் 4 விஷயம் தேவைங்க சார். நம்ம ஆப்புன்னு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 4 விஷயம் பேசிக்காக இருந்தால் போதும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் லாகின். ஸோ அவங்க எவ்வளோ ஈஸியாக அதை லாகின் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா லாகின்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். ஸோ அது தெரியாமல் நான் மறந்துட்டேன், அப்போ ஃபர்கட் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 2 minutes 3 minutes அந்த கதையெல்லாம் இருக்குது. இங்கே உங்களுக்கு பயோமெட்ரிக் ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங், இது ஒரு அட்வான்டேஜ், மேஜர் அட்வான்டேஜ். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா பே இன் பே அவுட். பணம் உள்ளே கொண்டு வரணும் ஈஸியாக, பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகணும் ஈஸியாக. இங்கே நம்ம 10 seconds போதும். பணம் உள்ளே கொண்டு வரதுக்கும் சரி, வெளில கொண்டு போகிறதுக்கும் சரி, யூபிஐ ஆக்சஸ் இருந்தாவே போதும். வித்தின் 10 seconds they can easily transfer the money in and out also. Then third thing பார்த்தீங்கன்னா ட்ரேடுங்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸ் பேஸ்கெட் ஆர்டர் போடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ஆர்டர் ஒரு 10 seconds நம்ம ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் எக்ஸிக்யூஷனும் இந்த சாஃப்ட்வேரில் குயிக் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தென் ஃபோர்த்து திங்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போது ஆஷிஷ் அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் மூலியமாக நம்ம ஆர்டர் போடலாம். ட்ரேடிங் வியூவை பொறுத்த மட்டும் ஆர்டர் போடுறது இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சார்ட் மூலியமாக பை பண்ணிட்டேன், ஒரு ஆர்டரை பை பண்ணிவிட்டு நான் செல் ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் லிமிட் ஆர்டரில் அப்படின்னா, நான் எந்த இடத்துல லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேங்கிறத முதற்கொண்டு சார்ட்லேயே காமிச்சிடும். ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜாகவே இருக்கும். தென் ஃபிஃப்த்து திங் ஜிடிடி ஆர்டர். ஜிடிடி ஆர்டர் இதில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லி. அவங்க ஈஸியாகவே ஆர்டர் போட முடியுங்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப அட்வான்டேஜாகவே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சார்.
And with respect to GT, sir, it will stay in the system for 30 days. Yes, 30 days அது ஸ்டே இருக்கும். 30 days, is it? Okay, great. And also another thing, இப்போது நம்ம கிளைண்ட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற ப்ரோக்கிங்கில் ட்ரேட் பண்ணுற கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து நம்ம இனிஷியலாக நம்மகிட்ட யூசிசி ஓப்பன் பண்ணுறதுக்கு தயங்கினா கூட நம்மளோட யூசர் லாகினில் போய் கெஸ்ட் லாகினில் போய் அவங்க செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு இருக்குது, என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அவங்க அங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க, இங்கே என்ன இருக்குது. ஸோ அதோட ரிவ்யூஸ் என்னன்னு கூட அவங்க ப்ளே ஸ்டோரில் அவங்க வியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் லாகின் பண்ணி பார்த்து கூட அவங்க யூசிசி க்ரியேட் பண்ணலாம். ஓகே, சூப்பர் சார். உங்கள் கேட்ட இப்போது மார்க்கெட்னாலே வந்து ஒரு டர்மாயில் இருக்க பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா பட்ஜெட் சமயத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தது, அதனால் அதானி ஃபால் ஆச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாமே நிறைய ஃபால் ஆச்சு. இப்போ லேட்லி கூட பார்த்திங்கன்னா பட்ஜெட் லோவையும் கீழே தாண்டி இப்போ ஒரு போன வாரம்லாம் வந்து 9 கண்டினியூஸ் ரெட் கேண்டில் டேஸ் எல்லாம் வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் மக்கள் வந்து யோசிப்பாங்க இல்லையா, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாம். ஃபர்ஸ்ட் அப்போ நீங்கள் 2 கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இதோட இம்பாக்ட் என்னவாக இருக்கும்? இது அப்படியே முடிஞ்சு போச்சா இல்லை தொடர்ந்து இருக்கும் அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்? ஏதோ ஒரு காரணம், கரெக்டாக தப்பான்றதுக்கு போக விரும்பல, யார் மேலே தப்பு இருக்கிறத பற்றி சொல்ல. இந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதே மாதிரி மார்க்கெட் கீழே வர சமயத்தில் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் உங்களுக்கு ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் கிவன் அ டர்மாயில் டு த என்டையர் இண்டெக்ஸ் லெவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதானி ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஏன்னா அதானி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாக் வந்து இண்டெக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட வெயிட்டேஜ்னால உங்களுக்கு அந்த நியூஸஸ் வரும்போது அதோட வாலட்டிலிட்டினால மார்க்கெட்லேயும் ஒரு ஃபியர் வருது. ஓகேங்களா? மேபி இது வந்து ஒரு கன்சிக்யூட்டிவான எஃபெக்ட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி, ஒரு கேஸ்கேடிங் மாதிரி எஃபெக்ட் இருக்குமோ அப்படின்றதால ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஃபியர் இருக்குது. ஏன்னா இந்த பேங்க்ஸ் வந்து சில பேங்க்ஸ் வந்து ஹையர் இது மார்ஜினில் வந்து தே ஆர் பீன் கிவன் அ லோன்ஸ் டு த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ இது வந்து பேங்க் ஸ்டாக்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷார்ட்டர் டேர்ம் நோட்டீஸ். ஓகேங்களா? இது வந்து ஷார்ட்டர் டேர்ம் நியூஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 1 or 2 months 3 months அப்படின்ற லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்ற மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸஸ் வருது, இல்லை மார்க்கெட்டில் ஒரு வேறு ஏதாவது ஒரு நியூஸஸ் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். சரி, லாஸ்ட் ஒரு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 10 yearsோட எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துக்கோங்களேன். வி கம் அக்ராஸ் டிமானிட்டைசேஷன். ஓகேங்களா? ஜிஎஸ்டி. ஓகேங்களா? வி கம் அக்ராஸ் த ரேரா ரியல் எஸ்டேட் பில் வந்தது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பேங்க்ரப்சி கோட் வந்தது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்டை ஒரு டைமில் வந்து ஒரு 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 ஃபேக்டர் கொடுத்தது மார்க்கெட்டில், ஒரு ஹிட் கொடுத்தது மார்க்கெட்டில். இப்போ ரீசெண்டாக கோவிட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் எல்லாமே வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வரும். ஓகேங்களா? அதே சமயத்தில் மார்க்கெட்டில் என்கரேஜ் பண்ணுற விஷயங்களும் நியூஸஸும் வரும். ஓகேங்களா? இதை நம்ம ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 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 மீடியம் லெவலில் ஒரு ஷார்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரி பண்ணணும். ஓகேங்களா? லாங் டேர்ம் அப்படின்ற ஸ்பெசிஃபிக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ நெவர் வாண்ட் டு வரி அபவுட் இன்வெஸ்டிங் ஆன் ஈக்விட்டி. ஓகேங்களா? அல்டிமேட்லி ஒரு எக்கானமி க்ரோ ஆகுது, ஒரு பிஸ்னஸ் இது க்ரோ ஆகுது, அப்படி ஒரு கண்ட்ரி க்ரோ ஆகுது அப்படின்னா தேர் கம்பெனி கார்ப்பரேட்ஸ் நீட் டு டெவலப். ஓகேங்களா? அது டெவலப் ஆனால் தான் வந்து ஒரு எக்கானமி க்ரோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அல்டிமேட்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு கார்ப்பரேட்டுக்கோ ஒரு கம்பெனிக்கோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. ஓகேங்களா? அவன் கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ இன்றைக்கி இந்த வருஷம் நான் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், இல்லை நெக்ஸ்ட் வருஷம் தான் பர்ஃபார்ம் பண்ணுவேன், அப்படி இந்த மார்க்கெட் சரியில்லை அப்படின்றது யாருமே முடிவு எடுக்க போகிறதில்ல. ஓகேங்களா? தே ஆர் கண்டினியூஸ்லி கோயிங் டு ஸ்ட்ரைவ் டு கிவ் அ பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் பெட்டர் ப்ராஃபிட் டு தர் வாட் தேர் டூயிங். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோ இல்லை இண்டிவிஜுவல் கம்பெனியோ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 1 வருஷம் 2 வருஷம் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனா கூட ஓகேங்களா லாங்கர் டேர்மில் அந்த கம்பெனி வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐடிசின்ற கம்பெனி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் லெவலில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு 4 to 5 years பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல ஐடிசியை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஐடிசின்ற ஸ்டாக் மட்டுமே. ஏன் அந்த ஸ்டாக் அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது அப்படின்னா வந்து இதை வந்து நான் ஒரு இம்பல்சிவ் டிசிஷன் எடுத்து நான் வந்து ஐடிசிலேருந்து வெளியே வந்துட்டேன், இந்த பிஸ்னஸ் ஒரு 3 years ஒன்றும் பெருசாக இல்லை, ரிட்டர்ன்ஸ் கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா ஐ couldn't enjoy this profit. ஓகேங்களா? I couldn't enjoy this growth. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி இஃப் யூ குட் ஏபிள் டு ஸ்டே லாங் ஃபார் வித் அ கம்பெனி. ஓகேங்களா? ஒரு 10 வருஷமாவது மினிமம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்டர் டேர்ம்
volatility will be இதை அவாய்டே பண்ண முடியாது. because even no one can time the market. இதுதான் கரெக்டான டைம், இதுதான் வந்து ஒஸ்டான டைம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் Warren Buffett can't time the market. ஓகேங்களா, ஒன்லி we can say stay with the course for a longer term. அதே மாதிரி கீப் ஆன் இன்வெஸ்டிங். அந்த இன்வெஸ்டிங் பேட்டர்னை வந்து நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எத்தனை ட்ரான்ச்சஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்திருக்க. மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நான் லம்சமாக எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரே நேரத்தில் மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னு போட்டாலும் தப்பு. ஓகேங்களா, மார்க்கெட் மேலே போயிடுத்து நான் இந்த இடத்துல நான் ரெடீம் பண்ணிக்கிறேன் அப்படின்றதும் தப்பு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து எப்படி ஸ்டாகர்ட் வேல இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா with you, if you have a financial knowledge இருந்தது அப்படின்னா you could have do it. ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் you won't have a advisor to guide you through இதை எந்த இடத்துல பண்ணலாம் without temperament. ஏன்னா இங்கே டெம்பர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2020 கோவிட் சிச்சுவேஷனில் இதே லெவல் மார்க்கெட்டில் யாருக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியல. இட்ஸ் நியூ டு எவ்ரி ஒன், இட்ஸ் இந்த டிகேட் திங் இட்ஸ் பின் ஹேப்பனிங். ஸோ யாருக்குமே ஒன்றும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா சில நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் they get out from the market. But high net worth individuals, நல்ல பணம் இருக்கிற இவங்க என்ன பண்ணாங்க, இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா they keep on investing. So keep on investing பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ultimately this is an opportunity to buy the ஸ்டாக் அட் அ சீப் ப்ரைஸ். இந்த இதை வந்து நம்ம சீப் ப்ரைஸில் இப்போ தான் எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்குறாங்க. ஓகேங்களா, அந்த பிஸ்னஸ் அந்த சீப் ப்ரைஸஸில் எடுத்தால் அவங்களுக்கு வேல்யூ கொடுக்குமா அப்படின்றது வந்து அவங்க ஷார்ட் டேர்மில் பார்க்கல, தே ஆர் லுக்கிங் இன் டு த லாங் டேர்ம். ஓகேங்களா, 2020 கீழே இறங்கும் போது வித்துட்டு 2021 உங்களுக்கு 2021 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே பீக்கில் போகும்போது அப்போ போய் சில பேர் பை பண்ண ஆரம்பித்தாங்க, எனக்கு தெரிஞ்ச சில பேர். ஸோ அது வந்து it is not into the control of the investor because it's purely emotional, it's purely on temperament. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம எப்படி மிட்டிகேட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டாகர்ட் வேல பண்ணுறோம், அதுதான் வந்து நம்மளோட சக்ஸஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு நம்மளுக்கு கொடுக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரைட் டைம், இதுதான் ராங் டைம் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா, எவ்ரி டைம் இஸ் அ குட் டைம் ஃபார் த மார்க்கெட் டு இன்வெஸ்ட், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது கரெக்டான விஷயம். என்ன சொல்கிறது, மார்க்கெட் வாரன் பஃபெட் சொல்லுவார் பார்த்தீங்களா, எல்லாரும் பயப்படுற சமயத்தில் ரொம்ப பேராசைப்படுது, everyone is fearful, you be greedy. ஓகே, ப்ளீஸ். அப்போ பேராசைப்படும் போது கொஞ்சம் பயப்பட அப்படின்றாங்க. ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது தான் அவர் அல்வா சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் ஹி ஹாஸ் அபவுட் ஏதோ ஒரு $150 பில்லியன் கையில் கேஷாகவே வச்சுட்டு இருக்கார். ஏன்னா மார்க்கெட் கீழே வந்தால் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தால் தான் பயப்படுவோம், ஐயோ என்ன ஆக போகுதுன்ட்டு. ஸோ அவரெல்லாம் என்ன பண்ணுவார், மார்க்கெட் கீழே வந்தால் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருப்பார். ஸோ வெரி குட் இன்வெஸ்டர். ஓகே, அவரை பற்றி பேசிகிட்டே போகலாம். சரி, இப்போ கேள்விகள் வந்திருக்கு நம்மளுடைய வியூவர்ஸ் கிட்ட இருந்து. யுவர் வியூ ஆன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ அதை பற்றி தான் பேசணும் இல்லைங்களா? கரெக்ட். வேறு ஏதாவது ஆட் பண்ண முடிஞ்சா சரி, இல்லைன்னா அடுத்த கேள்வி வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் ஃபியூச்சர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை பற்றி நீங்கள் பேசலாமா பேசக்கூடாதா? இல்லை, ப்ரைவேட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் காம்படிஷன் ஆல் ஓவர் இது வந்து இருக்குது. ஓகேங்களா, ப்ரைவேட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சி ஒரு 6-7 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா என்பிஎஸ் தான் வந்து மேஜர் இதுவாக இருந்தது. ஒரு பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேர் என்பிஎஸ் வந்து இந்த ஸ்டாக்கை செலக்ட், ஏன்னா இது வந்து எந்த இடத்துல போய் நிறுத்துமோ அப்படின்ற ஒரு லெவலில் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து NPS வந்து it's under the control. Every business, every private banks has been have a NPA லெவலில் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் பண்ணி வச்சுருக்காங்க வித் கம்பேர் டு த ஒரு 6-7 இயர்ஸ் பிஃபோர் இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் தவிர. ஓகேங்களா, ஸோ இப்போது அல்டிமேட்லி பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரைவேட் பேங்க்ஸ்ன்றதை விட எல்லாம் ஆல்டுகெதர் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு எசென்ஷியலான திங். ஓகேங்களா, இப்போது நீங்கள் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் டு ஓப்பன் அ பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா, எல்லாருமே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்றது தே ஆர் பீன் அச்சீவிங் இட். ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தே ஆர் பீன் அச்சீவிங் இட். எல்லாருக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட். ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் செக்டார் பேங்க்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்கிற முதல்ல இருந்த வரி வந்து இப்போ இல்லை. ஓகேங்களா, என்பிஏ லெவலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ டெவலப் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, காம்படிஷன்ஸ் அவங்களுக்குள்ளேயே இருக்குது, நிறைய காம்படிஷன்ஸ். பிகாஸ் எஃப்டி லெவல்ஸில் காம்படிஷன்ஸ் இருக்குது, புது ப்ராடக்ட்ஸ் இது இன்ட்ரடியூஸ் பண்ணுற லெவல்ஸில் வந்து அவங்களுக்கு காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் யார் பண்ணுறான்றது தான் நம்ம பார்க்கணும். பட் டெவலப்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் ஆர் வெரி குட். ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஸ்டாக்ஸில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ ரைட் பீரியட் கூட பார்த்தீங்கன்னா. ஓகே, சரி. இப்போ see, I will take this question, Mr. Ashish, for you. Hi team, is there a way provided in the new tool to avoid
UCL, upper circuit limit, I think, hitting shares and hence shares going for an auction. Is there a way? No, that for upper circuit limit, sir, it depends on because it's a circuit limit where the maximum trades can go, right? So it's basically if you have traded in that and you're not able to exit the position, that the tool cannot control it because the order has been, it can only check for the margin. If you have the sufficient margin, it will let you enter the trade. But if the markets are going up and up and up, if it reaches a circuit level, then obviously it's your trade which has gone there, so it is nowhere you can find it out. You have to see it if you want to exit before that. It cannot control on that because that's a market condition. That's not a requirement, right? So that's a market condition, so that cannot be controlled as per that. But yeah, if you know the upper circuit and you should not trade near that, if you know that, then you should trade as per what is available in the market, what is the correct levels, you should enter as per that. Okay, so but the upper circuit limit will be displayed in the... Yeah, that will be displayed. That is displayed even now also, but it is usually whenever you enter the order, it is when you open a box for like F1, F2, you will put press for putting an order, that will be visible there. What is the upper circuit limit, what is the lower circuit limit for that particular script in which you are trading. And script by script, it changes the upper circuit limit and the lower circuit limit. Okay, so even in a old app, it is there. It will be uniformly displayed for all the scripts. Correct, it is there. Correct. But you have to make sure that there is adequate protection is there. Suppose you want, you can place a stop loss order well before at least half a percentage before your few pips before. This thing. So that your stock gets executed before, your order gets executed before the price jumps. Okay, that is all we can do because the software by itself cannot control it. There is a market condition as Mr. Ashish was saying. Okay, so that's about it. And there is a question on Sonata software, suddenly price hike. So, are you allowed to talk individual stocks? We are not allowed to. We are not allowed to do that. So, we are not that kind of channel. We follow our ethics and rules very, very clearly, and we restrict it to whatever that is allowed by SEBI as well as our compliance officer. So, we cannot talk of individual stocks. So, please excuse us. If you want to know more, you can get in touch with our RM. He'll be able to probably shed some light on that offline. Yes. Please, private insurance company life or term insurance edukalama. So you will be able to answer it. Life or term insurance padana enna mari unga risk appetite irukன்றத பொறுத்து இருக்கு. Private company la எடுக்கலாமான்னு கேக்குறாரு. தாராளமா எடுக்கலாம். Why not? See எல்லாமே பாத்தீங்க அப்படினா வந்து IRDA ஓட regulations ஓட தான் பண்ண போறாங்க. ஓகேங்களா? See IRDA is a surveillance body to take care of the insurance thing. ஓகேங்களா? See LIC க்கு தனி பாலிசி, இவங்களுக்கு HDFC லைஃப்க்கோ இல்ல ICICI லைஃப்க்கோ வந்து தனி பாலிசி கிடையாது. பிரைவேட் நீங்க IRDA கைட்லைன்ஸ்ல யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ they have a strict things to surveillance body to control what has been going on with insurance products. Private, to answer the question, தாராளமா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படினா இன்சூரன்ஸ் யாருக்கு வேணும்ன்றத பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? See ஃபர்ஸ்ட் 2-3 இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல பொறுத்த வரைக்கும் டேர்ம் இருக்கு. ஓகேங்களா? மெடிக்கல் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது இருக்குது. ஓகேங்களா? ப்ரிடாமினென்ட்லி ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸிங் ஆன் their health insurance, health or medical life insurance கண்டிப்பாக வந்து they want to take care of it. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி ஆர் they want to protect their life அப்படின்னா for in case of emergency அப்படின்னா they want to take ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது மஸ்ட்டு எடுக்க வேண்டிய ஒருத்தரோட இண்டிவிஜுவல் வந்து எடுக்க வேண்டியது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டேர்ம் பிளான். ஓகேங்களா? டேர்ம் பிளான்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்கம்மை பொறுத்து வாட் இஸ் தர் ஏஜ் இது ஃபேக்டரை பொறுத்து எத்தனை வருஷத்துக்கு எடுக்கணும் அப்படின்றது they want to plan it. ஓகேங்களா? இது ரெண்டு மட்டுமே ஒருத்தருக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆங்கிளில் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது it will not give you any wealth creation or any kind of returns towards your product. ஓகேங்களா? மிச்சது எல்லாமே வந்து ஒரு IRR ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 5.5 to ஒரு 6.5 குள்ளே தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பர்சன்டேஜ் இருக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இன்சூரன்ஸ் நான் சொன்ன ஃபஸ்ட்டு சார் தான் சொன்னார், சுரேஷ் சார் சொன்னார் என்னென்னா வந்து ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டு த ரைட் ப்ராடக்ட். ஓகேங்களா? சரி, இங்கே என்னென்னா வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா?
யாருக்கு எந்த ப்ராடக்ட் சூட் ஆகும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஃபோர் டேக்கிங் த ப்ராடக்ட். ஓகேங்களா, நான் ஒரு 60 ஏஜ் பீப்புளுக்கு போயிட்டு நான் வந்து ஈக்விட்டி ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, 100% ஈக்விட்டியில் இருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ தே நீட் அசட் அலோகேஷன், டைவர்சிஃபை பண்ணணும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும். எந்த மாதிரி அவங்களோட ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போகணுன்றத அவங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதே ஒரு 25 ஏஜ் உள்ள ஒரு பர்சன் வந்து இஃப் இஸ் கம்மிங் அண்ட் இஸ் பின் ஆஸ்கிங் ஃபார் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னா 100% ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கலாம். பிகாஸ் த லாஞ்சிவிட்டி, த டைம் விச் தே ஹேவ் இஸ் ஹியூஜ். ஒரு 60 இயர்ஸ் வரைக்கும் he have a plenty of time, 45 years டைம் இருக்கு அவங்களுக்கு. he can able to take all the trials and all the all the ups and downs of the market. ஓகேங்களா, ஸோ ஈக்விட்டின்னு கிடையாது, இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ், ஈக்விட்டி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு அந்த கரெக்டான ப்ராடக்ட் நம்ம எடுத்திருக்கோமா, நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ரிஸ்க் அப்பிடைட் படி நம்ம எடுத்திருக்கோமா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு தான் வந்து we want to continue on the our wealth creation journey ஆல் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன நம்ம பிளான் பண்ணுறோமோ அதுக்கான இது வந்து நம்ம போக முடியும். ஓகேங்களா, ஓகே, வெரி குட் சார். இப்போ வந்து கேள்விகள் மறுபடியும் சில கேள்விகள் இருக்கு. ஒருத்தர் வந்து டயர் கம்பெனிஸ் பற்றி கேட்டிருக்காரு. ஸோ செக்டாராக நீங்கள் எதாவது பேச முடியுமா டயர் கம்பெனிஸை பற்றி? இல்லை டயர் கம்பெனிஸ் பற்றி ஜென்ரலாக பேசினா தெர் ஆர் லாட் ஆஃப் டயர் கம்பெனிஸ் இஸ் தேர், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி டயர் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, இட்ஸ் அ சைக்கிளிக்கல் கம்பெனிஸ். ஓகேங்களா, டயர் கம்பெனிஸ்னால் பேசிக்கலாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ். ஓகேங்களா, ஸோ ஆட்டோமொபைலோட வளர்ச்சி இருக்கும்போது டயர் கம்பெனிஸோட க்ரோத்தும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆட்டோமொபைல்ஸ் வளருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஓகேங்களா, பிகாஸ் நீங்கள் இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் மாதிரி கம்பெனியாக இருக்கட்டும், ஓகேங்களா, இல்லை வந்து M&M மாதிரி கம்பெனிஸாக இருக்கட்டும், ஸோ இட்ஸ் ஆல் க்ரோயிங் கம்பெனிஸ் வந்து ஒரு எல்லாமே இப்போ வந்து இவி செக்மெண்ட்ஸ்க்கு வந்து தேர் பீன் ஆல்டரிங் தேர் செல்ஃப். டாடா மோட்டார்ஸ் மாதிரி கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா தேர் பீன் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் டு அடாப்ட் ஃபார் த இவி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் மாதிரி கம்பெனிஸ் தான். ஸோ தே அடாப்டிங் இன் டு தட் திங். த சேல்ஸ் ஆல்சோ இஸ் பின் குட். நீங்கள் 1 or 2 months பார்த்தீங்கன்னா வந்து தே வில் மைட் பி மிஸ் த சேல்ஸ் க்ரோத், பட் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இயர் டு இயர் பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் பீன் கோயிங் கன்சிஸ்டன்ட்லி தே ஆர் க்ரோயிங். ஓகேங்களா, ஸோ அவங்களோட க்ரோத்தை வச்சு தான் வந்து யூ வில் ஹேவ் த டயர் கம்பெனிஸோட பிஸ்னஸும் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். ஸோ அவங்க க்ரோ ஆகும்போது இவங்களும் க்ரோ ஆவாங்க. சைக்கிளிக்கலாக சேஞ்ச் ஆகும். இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்லேயே சைக்கிளிக்கலாக மூவ்மெண்ட் இருக்கும்போது சைக்கிளிக்கலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஸோ க்ரோத்துன்றது கண்டிப்பாக இருக்கும் இது டயர் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா. ஓகே, ஃபைன் சார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திருமூர்த்தி ராஜு அவர் என்ன சொல்கிறாரு, Mr. Ashish, to you, please tell us about the facilities for algo trading in the new tool. The algo trading facility is available there. You can through the API you can absolutely do that. You can have to take the API key and then through that you can absolutely trade in the new software. In existing software also we are able to do it. To the new software also you can do that. You should try that. It's absolutely been done very beautifully in that also. It's very easy to just link through the API and then you can absolutely use that. Yes, one more thing. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற இந்த ட்ரேடிங் அதாவது அல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த இன்டெகிரேஷன் இன்னும் இப்போதைக்கு முடியலை. பட் தட் இஸ் இந்த ப்ராசஸ், அது முடிஞ்சிடும். ஸோ இஃப் யூ ஆர் யூஸிங் இப்போது ட்ரேட்ரான், குவாண்ட்மேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அல்கோ பிளாட்ஃபார்ம், இட் குட் பி எனி திங். இப்போனா இன்னும் வந்து நீங்கள் உடனே வந்து சேஞ்ச் பண்ணிடாதுங்க, வெயிட் பண்ணுங்கள். வி வில் பி டெல்லிங் யூ வென் யூ நீட் டு டூ தட். அது வரைக்கும் நீங்கள் அது நம்ம பழைய ஆப்பில் இருக்கலாம். இப்போ புது ஏபிஐஸ் நான் பைத்தானில் கொஞ்சம் சில கோடிங் எல்லாம் தெரிஞ்சதுனால நான் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்ட்டுக்கு வர ஏபிஐ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. ஸோ ஏற்கனவே நீங்கள் அல்கோ யூஸ் பண்ணிட்டு இன்னும் கூட பெட்டராக நல்ல விஷயங்கள் வரும். இன்டெகிரேஷன் இப்போ ஒரு சைட் பை சைட் போயிட்டு இருக்குது. ப்ராப்ளி வீக் உங்களுக்கு வந்து அல்கோ நீங்கள் உங்களோட ஃபேவரட் பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். பட் பழசுலேருந்து இங்கே மைக்ரேட் ஆகும்போது புது ஏபிஐக்கு ஜென்ரேட் பண்ணி மைக்ரேட் பண்ணணும். ஆனால் வந்து என்னென்னா இப்போதைக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்னும் ரெடி ஆகும். அந்த 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 லிங்க் மட்டும் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. அது முடிஞ்ச உடனே இவங்களும் வந்து இந்த அல்கோ யூஸ் பண்ணுறவங்க போயிடலாம். இப்போ இண்டிபெண்டன்ட் நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. நம்ம விபிஐ கீ அண்ட் தென் டாக்குமெண்டேஷன் கொடுத்துட்றோம். ப்ராப்ளம் இன்னும் 1-2 டேஸில் நீங்களே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஓகேங்களா, அது பண்ணிடலாம். சுரேஷ்குமார் ரிஷிகுமார் என்றவர் என்ன சொல்கிறாங்க, இந்த நெக்ஸ்ட் 10 years which sectors are best to invest in the market அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
முதல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லா இருக்குது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு. செகண்ட் செக்டார்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது க்ரோத்துக்கு. ஸோ இப்போ வந்து அக்வயர் பண்ணக்கூடிய இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இப்போ அக்வயர் பண்ணலாம். சரி, இப்போ நான் எல்லாரும் சொல்லுவாங்க ஐடி இண்டஸ்ட்ரி இப்போ விழுது, இப்போ நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். சரி, நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். சி த சேம் கைண்ட் ஆஃப் சினாரியோ ஹஸ் ஹேப்பன்ட் ஆன் 2008 and 9 பீரியட் கைண்ட் ஆஃப் திங். ஓகேங்களா? சரி, வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா எக்கானமி ஸ்லோ டவுன், ரெசஷன் அண்ட் லீமேன் பிரதர்ஸோட சப்ரைம் ப்ரைசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஐடி ஸ்டாக்ஸ் ஹஸ் பின் பீட்டன் வெரி பேட்லி. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அந்த ஐடி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மேட் அ ஹியூஜ் மணி. ஸோ எந்த விழுந்திருக்கோ அந்த செக்டார் இப்போ எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ரெண்டாவது ஆட்டோமொபைல்ஸ், தேர்ட் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வில் பி குட் டு இன்வெஸ்ட் ஆன் திஸ் திங். ஸோ மற்ற செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிளிங் இன் நேச்சர். இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் சைக்கிளிங் இன் நேச்சர். அண்ட் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபெர்டிலிட்டி இண்டஸ்ட்ரிலாம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் சைக்கிளிக் இன் நேச்சர். அதெல்லாம் 1-2 ஸ்டாக் வச்சுக்கலாம். பட் ஆல் டுகெதர் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப மெனக்கெட்டு நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜான ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த செக்டார்ஸ்லாம் கொடுத்துரும். உங்களுக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், இந்த 3 செக்டார்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய திமேட்டிக்கல் ஃபண்ட்ஸ் லைக் டெக்னாலஜி ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது. டாட்டாவில் இருக்குது, ஐசிசியில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸை வந்து எஸ்ஐபி மூலமாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட ஒரு 30-40% இன்வெஸ்ட் பண்ணோன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக பண்ணலாம் ஐடியோட இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஷார்ட்டர் டேர்மில் பார்க்காதீங்க, லாங்கர் டேர்மில் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ என்ன கேட்குறா மிஸ்டர் தியாகராஜன் தண்டபாணி இஸ் ஆஸ்கிங், will current platform be active and can be used till third party integration and migration? Mr. Ashish. Sir, I think you will be better positioned to answer that one, right? நீங்கள் ஒன்லி இன்டெகிரேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணலாம். பட் என்னென்னா நீங்கள் இப்போ மேனுவல் ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட், வெரி வெரி ஸ்ட்ராங்லி, இன்ஃபேக்ட் ஈவன் இன்சிஸ்ட் தட் யூ மூவ் டு த நியூ ஆப் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் யூ கோ ஒன்ஸ் யூ கோ டு த நியூ ஆப் யூ வில் நாட் பி கோயிங் டு கோ பேக். தட் மச் ஐ எம் வெரி வெரி ஷுர். நானே பாருங்கள், நானே கொஞ்சம் தான் ட்ரேட் பண்ணுறேன். எனக்கே பார்த்தீங்கன்னா பழைய ஆப்புக்கு போக பிடிக்கல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது போயிட்டீங்கன்னா டக்கு நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் இட். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்கன்னா நீங்கள் பழைய ஆப்பில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ என்னென்னா நம்ம ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். சில இன்னும் கூட கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கேட்கலாம். சார், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்தியன் க்ரோத் ஸ்டோரி பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை பற்றி அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்தியன் க்ரோத் ஸ்டோரி எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஆல்டுகெதர் நீங்கள் எல்லா கேள்வியும் இன்டெகிரேட் பண்ணுவோம் இந்த கொஷினு. ஆக்சுவலாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டான டைமா, இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, லாஸ்ட்டு நீங்கள் ஒரு 50-60 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமியை பாருங்கள். சரி, வி க்ரோன் லைக் ஒரு 60 இயர்ஸ் டு கிராஸ் $1 trillion ஜிடிபி நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு. Actually, we now are sitting around $3.5 trillion. It took around 58 years to cross $1 trillion business. Okay, so within a span period of 5 to 7 years of time, okay, 2008 to 2015, pathina, we crossed the second $1 trillion business. 2015 landa pathina 2022 kulla pathina we crossed $3 trillion business. Okay, so now we are in $3.5 trillion business. So next 3 years to 4 years pathina we are going to be in the $5th trillion business. Okay, so idu vandu இது எங்கே நம்மளை ரெப்ளிகேட் இது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, வி ஆர் நவ் இன் த 5th place ஆஃப் வேர்ல்டு எக்கானமி லெவலில். ஓகேங்களா? ஸோ வில் பி அந்த 2nd or 3rd பிளேஸில் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்தியன் க்ரோத் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சரி, வி ஆர் த லீஸ்ட் அஃபெக்டட் because of recession or slowdown or whatever may be. Because ஏன்னா இப்போ வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், see what do they do is like they will spend their money for their upcoming income. ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம இருக்கிறத வச்சு ஸ்பெண்ட் பண்ணுறோம், இருக்கிறத வச்சு நம்ம கரெக்டாக இது பண்ணுறோம். we are not spending the money for their
அப்கமிங் இன்கம்காக நம்ம பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ தட் வி ஹாவ் அ வெரி பேலன்ஸ்ட் வே ஆஃப் அவர் எக்கானமி. அது க்ரோ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸில் எல்லா விஷயத்துலையும் ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து டிமானிட்டைசேஷன்ஸ்க்கு அப்புறமா இருக்கட்டும், இப்போ வந்து ஜென்ரல் அக்கௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வேணுன்ற விஷயங்கள். இதே மாதிரி இப்போ ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க, இன்ஃப்ரா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக் நம்ம நிதின் கட்கரி சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 years before we constructed only 17 kilometers of road. ஓகேங்களா? Now we are been constructing per day 38 kilometers of road. ஓகேங்களா? That is a mass development. கிட்டத்தட்ட 83,000 kilometers of roads வந்து we have been put it on the last some years like 4 yearsல நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து டெவலப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் நெக்ஸ்ட் டிகேட் இஸ் ஃபார் இந்தியா அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் நெக்ஸ்ட் டிகேட் இஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான க்ரோத், அதுக்கான இது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கரெக்ட் செட் ஆஃப் இதுவில் இருக்கோமா, கரெக்ட் செட் ஆஃப் ஸ்ட்ரீம் லைனில் இருக்கோமா அப்படின்றத மட்டும்தான் வி வாண்ட் டு செக் இட். ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக நம்ம பார்த்துட்டு நம்ம கரெக்டான இதில் இருக்கோம் அப்படின்னா நத்திங் டு வரி. Automatically our wealth will also grow and our now future generations fortunity also grow and prosperity also will grow. Okay. ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட். I strongly believe that not only the next decade or next 3-4 decades is Indian decade. Even I will go as far as this to say that next century is, I mean this century is ours, Indian century அப்படின்றது தான் அப்படி இருக்குது. ஸோ as with everything, all the good things must come to an end. So we have enjoyed this conversation, a lot of this thing. And என்னை விட்ட இந்த ஆப்பை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். என்னை இன்னும் 2 hour பேச விட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ எம் so much in love with this new app and I'm sure our resident experts also will be very very keen on talking about it. But then do try, yes, download it, do try, and we are going to do a massive reveal on March 6th. So then you will come to know the name of the app, and that's about it. So என்ன பண்ணோம், நம்ம ஃபர்ஸ்ட் மில்லியன் ரீச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங், ஸ்டார்ட் எனிவேர். எஸ்ஐ நம்மளோட அந்த ஆப்பில் கூட பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐபி எல்லாம் இருக்குது. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ ரீச் யுவர் ஃபர்ஸ்ட் மில்லியன் ஃபாஸ்டர். ஸோ நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருப்போம். இங்கே பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வெர்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் எங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. டோன்ட் வரி, வி ஆர் சூன் கோயிங் டு திஸ் திங். அண்ட் மிஸ்டர் கார்த்திக் மனோகர் அவங்கள எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலான்றதும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ யூ வாண்ட் டு கன்சல்ட் வித் ஹிம் ஃபார் any of our investment decisions, please get in touch with Mr. Karthik Manohar because he has experience and he has about 25 crores of AUM under him. Okay, so good. Wish you all happy weekends and safe and prosperous investing and trading. Thank you. We all wish you that you reach your first million very fast. Thank you. Bye-bye from Zebu team. Thank you. Thanks for having me in the show. And of course, one more thing. So we have other channels also, Zebu School and LMIS. Go watch it, subscribe, and we'll be putting out great contents. Thank you. Bye-bye.